சின்னதிலிருந்தே, குழந்தையிலிருந்தே, மாணவ பருவத்திலிருந்தே சொல்லும் செயலும் ஒன்று என்று காட்டக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்டிடியூட் என்பது டெவலப் ஆகணும். அதான் லீடர்ஷிப். சின்சியாரிட்டி அதான் லீடர்ஷிப். ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை செய்து முடிக்கணும், குறித்த காலத்தில் செய்து முடிக்கணும். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து நிற்கணும், வந்து தலையை சொரியக்கூடாது. சார் நான் செய்ய முடியல சார், எனக்கு அம்மா வேலை விட்டாங்க சார், நான் அங்கே போயிட்டேன் சார், நான் மறந்துட்டேன் சார், நான் விளையாண்டுட்டேன் சார் அப்படின்னா யூ ஹேவ் நோ சின்சியாரிட்டி இன் யுவர் டியூட்டி. உங்களுடைய வாத்தியார் சொன்னதில் உனக்கு வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப் டெவலப் ஆகாது. குறித்த நேரத்தில் ஸ்கூலுக்கு வரணும், பிரேயரில் வந்து அட்டன் பண்ணணும், அது ஒரு சின்சியாரிட்டி. இந்த சாப்டர், இந்த சிலபஸ், இந்த சாப்டர் இன்னைக்கு இந்த சோசியல் சயின்ஸ் டீச்சர் எடுக்க போறாங்கன்னா முன்கூட்டி நீ படிச்சுட்டு வரணும். வாத்தியார் சொன்னதுக்கு பிறகு போய் படிக்க கூடாது, அதுக்கு முன்கூட்டியே படிக்கணும். இதெல்லாம் லீடர்ஷிப்ல வருது, சின்சியாரிட்டியில வருது. எந்த வேலையை நாம் செய்கிறோமோ, எந்த களத்தில் நாம் நிற்கிறோமோ அந்த களத்தில் போக்கஸ்டா இருக்கணும். அதுதான் சின்சியாரிட்டி. அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம் நாள் இருக்கு, இஷ்டத்துக்கு நம்ம சினிமா பார்க்கலாம், அரட்டை அடிக்கலாம், செல்போனில் வந்து கேம்ஸ் விளையாடலாம், ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டைமை வந்து வீணாக்கிட்டு கடைசி நேரத்தில் பதற்றப்பட்டோம்னா ஒரு வேலை நடக்காது. இதுவெல்லாம் உன்னுடைய லீடர்ஷிப்பை வந்து சீர்குலைச்சிடும். லீடர்ஷிப்புங்கிறது வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்கி தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டா பேர் தான் லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சுற்றி இருக்கு, திடீர்னு ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஹெட் மாஸ்டர் கேட்கிறார், அந்த இடத்துல நீ எப்படி பதில் சொல்றது? அப்போ நீ வந்து ரொம்ப சப்மிசிவா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க, நம்ம அந்த நேரம் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். எதுவா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், எந்த நேரம் அதுக்கு ரெடியா இருக்கணும். இதெல்லாம் தான் உன்னுடைய கேரக்டர் பில்டிங்.